எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில் உம்மை நாங்கள் ஆராதிக்க துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிதான ஸ்தலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறப்பா. கர்த்தர், நீர் நல்லவர், பரிசுத்த ஆவியானவர், நீர் எங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கின்றவர். உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் எங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றவர். உம்முடைய வார்த்தையை அற்புத அடையாளங்களினாலே எங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகின்றவர். உம்முடைய நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் படிக்கப் போகின்றோம், கவனிக்கப் போகின்றோம். இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற வெளிச்சத்தை கர்த்தர் எங்களுக்கு காண்பித்தருளும். எங்களுக்கு உள்ளே இருக்கின்ற உள்ளான மனுஷன் பலனடையட்டும். கர்த்தர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை நாங்கள் காண எங்களுக்கு மன பிரகாசமுள்ள கண்களை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என்னாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்திலிருந்து ஸ்கிரீனில் போடப்படும். எனக்கு அருமையான ப்ரீச்சர் ஆண்டி இருக்கிறாங்க, அவங்க பைபிள் வாசிக்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. எல்லாரும் சேர்ந்து முதல்ல இந்த வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 175ஆம் பக்கத்தில் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் உள்ளது. நாம் யாவரும் சேர்ந்து இந்த வசனங்களை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் உன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, வாசிக்க கேட்ட வேத வசனத்தில், அதாவது ஆசாரியர்களை ஆண்டவர் என்ன பண்றாருங்க, பழைய ஏற்பாட்டில் மோசேயின் மூலமாய் தெரிந்து கொள்ளுகின்றார். அந்த ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கின்றார். நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி இஸ்ரவேல் கோத்திரத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேவுக்கு கட்டளை கொடுக்கின்றார். மோசேவுக்கு கட்டளை கொடுத்ததை ஆண்டவர் மோசே ஆசாரியனாகிய ஆரோனுக்கு என்ன பண்ணுறாருங்க, அதை சொல்லுகின்றார். நீங்கள் சிஎஸ்ஐ லூத்தரன் பல பாரம்பரிய சபைகளிலிருந்து ஒருவேளை நீங்கள் வந்திருப்பீங்கன்னா இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. பாஸ்டருக்கு இந்த பாட்டு பாடினா ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது முகத்தை உன் பேரில் பிரகாசிக்க பண்ணி உன் பேரில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன் பேரில் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென் ஆமென் ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும். இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோம். ஆமென். ஆராதனை முடிஞ்சுன்னு எழுந்து போயிடுறாதீங்க. அதாவது நான் லுத்தரன் பேக்ரவுண்டில் பிறந்து வளர்ந்தது. ஒரு பாஸ்டர், என்னுடைய பாஸ்டர் என்னை லுத்தரனில் எனக்கு உதவி செய்து என்னை வளர்த்த பாஸ்டர். அவர் என்னை கிராமத்திற்கு ஊழியத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போவாருங்க. அப்போ நான் ஹார்மோனி போட்டி வாசிப்பேன். இந்த ஹார்மோனி போட்டி வாசிக்கிறப்போ பாஸ்டர் இந்த பாட்டு பாடுவார், கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. அவர்கிட்ட இருந்து தான் இந்த பாடல் என்ன பண்ணுங்க நான் கற்றுக்கணுங்க. இப்போ அந்த பாடல் தான் இன்றைக்கு எல்லா பாரம்பரிய சபைகளிலே இந்த பாடலானது பாடப்படுகின்றது. கடைசியாக ஐயர் என்ன பண்ணுவாருங்க, போதகர் ஃபாதர்
இந்த வார்த்தையை ஜனங்கள் பேரில் பாடி ஜனங்களை ஆசீர்வதித்து அதற்கு பின்பதாக வீட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நாம் கவனிக்க போகின்றோம். இன்றைக்கு இந்த பிரசங்கத்துக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோன்னா, ட்ரினிட்டி பிளஸிங், திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார். இல்லைன்னா பிரீஸ்ட்லி பிளஸிங் சொல்லலாம், ஆசாரியருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட அந்த என்னாகம பகுதியில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 3 இடங்களிலே கர்த்தர் கர்த்தர் என்கின்ற வார்த்தையை அங்கே மோசே எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். 24ஆம் வசனத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். 25ஆம் வசனத்தில் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் பேரில் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். 26ஆம் வசனம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். பாருங்க, 3 இடத்துல கர்த்தர் கர்த்தர் என்கின்ற இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். அதே உபாகம புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. நான் நசரேனா இருக்கும் நாளெல்லாம். இல்ல உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மேல ஸ்கிரீன்ல இருக்கு, வாசிங்க. இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பாருங்க, மோசேவுக்கு ஆண்டவர் இந்த கற்பனைகளை கொடுக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முக்கியமா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இப்போ வாசிக்க கேட்ட என்னாகம புத்தகத்தில் 3 முறை கர்த்தர் 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 என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய சபையினுடைய வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தங்க? ஏசாயா 58:11. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, போதுங்க, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஸோ பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் கர்த்தர் என்று வருகிறதோ அங்கே யெகோவா என்கின்ற நாமம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த யெகோவா என்கின்ற நாமத்தை இஸ்ரவேல் மக்கள் அதை உச்சரிப்பதற்கு மிகுந்த கனத்தையும் மிகுந்த மரியாதையும் கொடுக்கின்றபடியினால அங்கே யெகோவா என்ற வார்த்தை நாமத்தை அவர்கள் பயன்படுத்தாம அடோனாய் என்கின்ற வேற ஒரு நாமத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. அடோனாய். அடோனாய் அப்படின்னா என்னன்னா ஆண்டவர், கர்த்தர் என்று அர்த்தங்க. ஆகவே கர்த்தர் என்கின்ற இந்த நாமம் திருத்துவ தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். பிதாவாகிய கர்த்தர், குமாரனாகிய கர்த்தர், பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர். அப்ப 3 கர்த்தரா பாஸ்டர்? இல்ல, ஒரே கர்த்தர் தான், மூவராக இருக்கின்றார்கள். அந்த மூவரும் கர்த்தராய் இருக்கிறார்கள். பிதாவாகிய கர்த்தர், குமாரனாகிய கர்த்தர், பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஆகவே இன்றைக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து இந்த கர்த்தர் என்கின்ற அந்த நாமத்தை நாம் கவனித்து இதிலே ஆரோன் மூலமா இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன, ஆசீர்வாதம் ஒவ்வொருவரும் என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார்கள் என்பதை குறித்து இன்றைக்கு வேதத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகின்றோம். புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆராதனை முடிந்த பின்பதாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அதுல பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். அப்போ மூவரை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ட்ரினிட்டி பிளஸிங் தான். அங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட என்னாகமத்தில் ஆரோன் இஸ்ரவேல் மக்கள் பேரில் சொல்லி ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமும் ஒரே ஆசீர்வாதம் தான். இப்போ இந்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன் பேரில் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் உனக்கு சமாதானம் தந்தருளுவார் என்று என்னாகமத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இப்போ இந்த கர்த்தர் என்கின்ற வார்த்தையை
வேற எங்கெங்கெல்லாம் நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒருவரே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். எத்தனை கர்த்தருங்க? ஒரே கர்த்தர். அவருடைய நாமம் எப்படி இருக்குங்க? ஒன்றாயிருக்கும்னா சேர்ந்து இருக்கும் என்று அர்த்தங்க. எத்தனை கர்த்தருங்க? ஒரே கர்த்தர். ஆனா அந்த ஒரே கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா பிதாவாகிய கர்த்தராயும் குமாரனாகிய கர்த்தராயும் பரிசுத்த ஆவியாகிய கர்த்தராயும் இருக்கின்றார். அதனால்தான் உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதை மறுபடியும் தீர்க்கதரிசி மூலமாய், சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகின்றார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க கேட்கலாம். பிதாவாகிய ஒரே தேவன், பாருங்க, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்ப பிதாவாகிய தேவன் நம்மை உண்டாக்கினார், குமாரனாகிய கர்த்தரும் நம்மை உண்டாக்கினார். அப்படின்னா குழம்பிக்க வேண்டாங்க. பிதாவாகிய தேவன் ஒருவர், குமாரனாகிய தேவனும் ஒருவர், பரிசுத்தாவியாகிய தேவனும் ஒருவர். பிதாவாகிய கர்த்தரும் ஒருவர், குமாரனாகிய கர்த்தரும் ஒருவர், பரிசுத்தாவியாகிய கர்த்தரும் ஒருவர். அப்பனா தேவன் ஒருவர், மூவராய் இருக்கிறார்கள். கர்த்தர் என்பவர் ஒருவர், அவர்கள் மூவராய் இருக்கின்றார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம். பாருங்க, ஒவ்வொரு இடத்துல வாசிக்கும் பொழுது எத்தனை கர்த்தர்னு சொல்றாங்க? ஒரே கர்த்தர். பழைய ஏற்பாட்டிலே ஒரே கர்த்தர், புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுதோ ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் உண்டு. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளவும் இருக்கிறவர். என்ன ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிற, குழம்பிடுச்சிங்களோ? குழம்பாதபடிக்கு உங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுத்துருவேன். ஒரே ஞான ஸ்நானம் உண்டு, ஒரே விசுவாசம் உண்டு. ஒரே விசுவாசம் என்னன்னா, இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, பிதா அவரை அனுப்பினார் என்பதுதான் விசுவாசம். ஒரே கர்த்தர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலே அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்ததினால் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படிக்கு எல்லா நாவுகளும் அதை அறிக்கை செய்ய வேண்டும். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக என்ன பண்ண வேண்டும்? முடங்க வேண்டும். ஒரே ஆவியானவரும் இருக்கின்றார். இவர் யாருன்னா, எல்லார் மேலும் இருக்கிறவர், எல்லாரோடும் இருக்கிறவர். அப்படின்னா மற்ற வழிபாடுகள் இருக்கிறவங்க கூட இயேசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சு கொஞ்சம் சுயநலமா இருக்காதீங்க. எல்லாரோடு கூட இயேசு இருக்கிறாருங்க. ஏன் இருக்கிறார்னா, அவர்களை படைத்தவர் அவர். அவர்களை படைத்தவர் அவர். ஒரு நாய் குட்டி போட்டுச்சுன்னா அந்த நாய் எந்த கழுது கூட போய் இருக்குங்க? யாரு கூட இருக்குங்க? நாய் குட்டி போட்டா நாய் கூட தான் இருக்கும். ஏன்னா அதுதான் அதுக்கு உறவு. புரியுதுங்களா? அப்ப இயற்கையிலே அப்படி இருக்கும் என்று சொன்னா, பூமியிலே தேவ சாயலாய் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களோடு கூடவும் இயேசு இருக்கிறார். அவர்கள் இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அப்போ வாசிக்க கேட்ட எல்லா வசனங்களிலும் பார்த்தீங்கன்னா, தேவன் ஒருவர், கர்த்தர் ஒருவர், ஒரே ஆவியானவர், ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம், இப்படி ஒரே ஒரு காரியம், ஒன்றே ஒன்று என்பது மறுபடி எழுதப்பட்டிருக்கிறது.
இப்போ இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டுங்க? விடுதலை உண்டு. இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் பேரில் பிரகாசிக்க பண்ணுவார், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் பேரில் பிரசன்னமாக செய்வார். இந்த கர்த்தர் யாருன்னா ஆவியா இருக்கிறார். இப்போ பிதா எப்படி இருக்கிறாருங்க? ஆவியா தான் இருக்கிறாருங்க. கிறிஸ்து எப்படி இருக்கிறாருங்க? ஆவியா தான் இருக்கிறாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாருங்க? ஆவியா தான் இருக்கிறாருங்க. மூவரும் எப்படி தான் இருக்கிறாங்க? ஆவியா தான் இருக்கிறார். அப்ப கர்த்தர் ஆவியா இருக்கிறார்னா 3 பேருமே ஆவியாய் தான் இருக்கின்றார்கள். அந்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் யெகோவா என்னும் நாமத்தினால இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணாருங்க? வெளிப்பட்டார். யாத்திராகமோ 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யெகோவா என்கின்ற நாமத்தை குறித்து இங்க என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? எழுதப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நான் அந்த நாமத்தில் அறியப்படலை. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அதுக்கு பின்பதாக யெகோவா என்னும் நாமத்தினால் இஸ்ரவேலுக்கு என்ன பண்றாருங்க? வெளிப்படுறாரு. இந்த யெகோவா என்கின்ற நாமத்தை அவர்கள் மிகவும் கனத்துக்குரியதாய் மரியாதைக்குரியதாய் பயன்படுத்துகின்றபடினால அதை சொல்லுவதற்காக அவர்கள் பயந்து அதற்கு பதிலாக கர்த்தர் என்கின்ற ஒரு நாமத்தை தேவனுக்கு கொடுத்து எல்லா இடங்களிலேயும் கர்த்தர் 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 என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, யெகோவா என்றால் கர்த்தர் என்றும் அர்த்தம். அந்த நாமத்திற்கு கர்த்தர் என்று அர்த்தம். அப்போ யெகோவாவாகிய பிதா, யெகோவாவாகிய குமாரன், யெகோவாவாகிய பரிசுத்த ஆவியானவர். அப்ப யெகோவா என்பது 3 பேருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு நாமம். அப்ப கர்த்தர் என்பது 3 பேருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு நாமம். அப்ப தேவன் என்பது 3 பேருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு மகிமையுள்ள ஒரு நாமம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க சொன்னார்னா, என் நாமத்தை அவர்களுக்கு என்ன வேண்டும்? என்ன பண்ண வேண்டும்? சொல்லி ஜெபிப்பாயாக, ஆசீர்வதிப்பாயாக. அதுதான் என்னாகமத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். 23ஆம் வசனத்தில், நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது என்று சொல்லி 3 முறை கர்த்தர் கர்த்தர் என்று பயன்படுத்தப்பட்டு இவ்விதமாய் 27ஆம் வசனத்தில், இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்போ என் நாமத்தை அவங்க பேர்ல என்ன பண்ணணும்? சொல்லி ஆசீர்வதிக்கணும். அப்ப நான் அவர்களை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அப்போ அந்த கர்த்தர் என்கின்ற நாமத்தை சொல்லி, நீங்க தமிழ் பைபிள்ல கர்த்தன் எழுதப்பட்டிருக்குது, இங்கிலீஷ் பைபிள்ல லார்டன் போடப்பட்டிருக்குது, நீங்க எபிரேய பைபிள்ல வாசித்தீங்கன்னா யாவேன்னு போடப்பட்டிருக்குது. என்ன போடப்பட்டிருக்குங்க? யாவே என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 3 இடங்களிலேயும் கர்த்தர் கர்த்தர் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தமது முகத்தை உன் பேரில் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தமது முகத்தை உன் பேரில் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவர். இப்ப இந்த வசனத்துல 3 இடங்களில் கர்த்தர் கர்த்தர் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த 3 இடங்களிலுமே பயன்படுத்தப்பட்ட கர்த்தர் என்கின்ற நாமம் மூவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம். இந்த மூவரும் எப்படியாக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த காலவெளியில் நாம் கவனிக்க போகின்றோம். முதலாவது வாசிங்க, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னாகமம் 6:24 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். The Lord will bless you and protect you. உங்களை ஆசீர்வதித்து உங்களை என்ன பண்ணுவாருங்க? காக்க கடவர். அக்கா, போன வாரம் நீங்க விழுந்தீங்க இல்லைங்களா? இவர் தான் உங்களை காப்பாற்றினவருங்க. இவர் தான் உங்களை காப்பாற்றினவர். போன வாரம் எத்தனை பேர் நல்லா சாப்பிட்டீங்க, நல்லா தூங்குனீங்க? யாருன்னா ஐசியூல இருந்து வந்திருக்கிறீங்களா?
எல்லாம் வீட்டுல இருந்தா வந்திருக்கிறோம். காப்பாத்திருக்கிறாரா இல்லையா? அவர் யாருன்னா இவர் தான். யாருன்னா முதல் சொல்லப்பட்ட அந்த 24ஆம் அதிகாரத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் அப்படின்னா யாருன்னா பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப ஆசீர்வதித்து 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 இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஆசீர்வாதம் கேட்ட உடனே கண்ணுக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் என்னன்னா ஒரு பெரிய வீடு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 கார் அங்கே வீட்டுக்கு முன்னாடி நின்று இருக்கிறது. காதுலையும் மூக்குலையும் கையிலையும் எதுலையும் அதுலையும் தொங்குற நகைகள். இதுதான் ஆசீர்வாதம்ட்டு ஆசீர்வாதனாவே ஜெபம் பண்ணும் பொழுதே வந்து இதுதான் வேணும்னு தலையை கொடுத்து ஜெபம் பண்றாங்க. இது ஆசீர்வாதமே கிடையாதுங்க. இது ஆசீர்வாதமே கிடையாது. இப்போ பிதாவினுடைய ஆசீர்வாதம் என்னன்னா கர்த்தர் உங்களை காக்கிறார் இல்லையா? He keep you with him. காக்க கடவர் அப்படின்னா என்னன்னா அவரை உங்களோடு, அதாவது உங்களை அவரோடு கூட வைத்துக் கொள்ளுகிறார். அது பேர் தாங்க காப்பது. நீங்க எவ்வளோ பெரிய பங்களாவே நீங்க வச்சிருந்து தனியா இருந்தீங்கன்னா வேஸ்ட். உங்களை அரவணைப்பதற்கு யாராவது வேணும். இப்ப கர்த்தர் யாருன்னா அந்த பிதாவாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதித்து உங்களை தம்மோடு கூட வைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். இப்போ எல்லா பெற்றோர்களுக்கும் என்ன ஒரு ஆசைன்னா என் பிள்ளைங்க என் கூடவே இருக்கணும். அப்படிதானுங்க? எல்லா பெற்றோர்களுக்கு என்ன ஆசைங்க? என் பிள்ளைங்க என் கூடவே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு. ஆனால் பிள்ளைகளுடைய ஆசை என்னன்னா எப்படா பெற்றோர்கள் அநாத ஆசிரமத்தில் சேர்க்கலான்னு. ஆனால் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா பெற்றோர்களை பிள்ளைகள் கவனித்தால் அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அதை மாத்திரம் மறந்துடாதீங்க. உங்கள் பெற்றோர் யாராவது முடியாமல் இல்லை வயது முதிர்ந்து உங்களோடு கூட இருப்பாங்கன்னா அவர்களை கோபித்து கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக தயங்காதீர்கள். அவர்களுக்கு கை இல்லைன்னா நீங்கள் கையாக இருங்கள். அவர்களுக்கு என்ன தேவை இல்லையோ அந்த தேவையாகவே நீங்கள் அவர்களுக்கு மாறுங்கள். ஒரு பெரிய கற்பனையே என்னன்னா உன் தாயும் நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியிலே நெடுநாள் வாழ்வதற்கு உன் தாயும் தகப்பனும் என்ன பண்ண வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். நீங்க நெடுநாள் வாழணும் அப்படின்னா கீட்டோ டயட் இருந்தா வாழ மாட்டீங்க. நீங்க நெடுநாள் வாழணும்னா உங்க பெற்றோர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்போ பிதாவாகிய ஆசீர்வாதம் என்னன்னு பாருங்க. அப்போ முதல்ல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன பண்ணுவாருங்க? காக்க கடவர். உங்களை காக்கின்ற கர்த்தர் பிதாவாகிய கர்த்தர். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் என்னன்னா சங்கீதம் 128 4ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மேல ஸ்கிரீன்ல இருக்கு. சங்கீதம் 128. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 6ஆம் வசனம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் என்னன்னா பிள்ளைகள் தாங்க பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம். அதனால தான் நம்முடைய சர்ச்சுக்கு இவ்வளவு பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஒரு பிள்ளை ராமகிருஷ்ணால பிறந்திருக்கு பாருங்க. இந்த பிரசங்கத்திற்காகவே ஆண்டவர் ஒரு பிறக்க வச்சிருக்கிறாரு. ஆக்சுவலா டெலிவரி டேட் உங்களுக்கு 17ஆம் தேதி தான். இன்னைக்கு காலையில 8 மணிக்கு 8:30 மணிக்கு பிறந்திருக்குன்னா இந்த பிரசங்கத்திற்கு சாட்சியா ஒன்று பிறந்திருக்குங்க. அம்மா 3 பெண்ணு பிள்ளையோ இல்ல 5 பெண்ணு பிள்ளையோ எவ்வளவு பிறந்தாலும் அது பிதாவாகிய தேவனுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம். That is the blessing of God. இப்ப பிள்ளைகள் தான் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆதியாகமம் 1:28 பிதாவாகிய தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையோ ஆகாயத்து பறவைகளையோ பூமியில் நடமாறுகிற சகல ஜீவ ஜந்துக்களையோ ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி சிருஷ்டிப்புகளை தேவன் ஆசீர்வதிக்கவில்லை, சிருஷ்டித்த மனுஷனை தேவன் ஆசீர்வதித்தார். யார் ஆசீர்வதித்தாருங்க? யார் ஆசீர்வதிச்சாருங்க? மனுஷனை தான் ஆசீர்வதிச்சாருங்க. ஆதியாகமம் 1:26 எழுதப்பட்டிருக்கிறது, தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி
மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவனை ஆணும் பெண்ணுமாக என்ன பண்ணாருங்க, உண்டாக்கினார். அப்ப பிதாவினுடைய பிள்ளைகள் யார்னா ஆதாமும் ஏவாளும் பிதாவினுடைய பிள்ளைகள். பிதா அவர்களை சிருஷ்டிக்கப்பட்ட ஜந்துக்களை ஆசீர்வதிக்கவில்லை, சிருஷ்டித்த தம்முடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை தேவன் ஆசீர்வதித்தார். உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணுங்க, ஆசீர்வதிக்கணுங்க. உங்க வாயை திறந்து என்ன பண்ணுங்க, நாயே பேயே எருமையே கழுதையே இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. என் பிள்ளைங்க ஓலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க, என் பிள்ளைங்க கேதுரு மரத்தை போல இருப்பாங்க, என் பிள்ளைங்க பனைய போல சளைப்பாங்க, என் பிள்ளைங்க திராட்சை செடியை போல இருப்பாங்க, என் பிள்ளைங்க சித்திரம் தீர்க்கப்பட்ட மூளைக்கற்களை போல இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். என் பிள்ளைங்க கழுதை அப்படின்ட்டிங்கன்னா கழுதை உதைக்கிற மாதிரி கடைசி காலத்தில் உங்களை என்ன பண்ணுவாங்க, கழுதை தான் உதைப்பாங்க. ஏன்னா என் பிள்ளை உதைக்குதுன்னா நீ ஃபர்ஸ்ட்ல கழுதைன்னதுனால இது இப்போ உதைக்குது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப ஆசீர்வாதம்னா என்னன்னா பிள்ளைகள் தான் ஆசீர்வாதம். ஐ பிளஸ் திஸ் சர்ச் வித் children. இந்த சபையில ஆண்டவர் நிறைய பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வருவாருங்க. இன்னைக்கு பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கலாங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இருக்காதுங்க. சொல்லுங்க தைரியமா, உங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இருக்காது. ஏன்னா இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் கர்த்தர் சபையில் இந்த காரியங்களை செய்ய போகின்றார். 147 அதிகாரம் சங்கீதம் 147 13 வசனம் சொல்லுது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 147 13. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அப்ப வாசிக்க கேட்ட முதல் பிளஸிங், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அது யாருடைய ஆசீர்வாதம்னா பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இப்ப பிதாதான் நம்ம என்ன பண்ணாருங்க, சிருஷ்டித்தாருங்க. அதான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம், எபேசியர்ல வாசித்தோம், கொரிந்தியர்ல வாசித்தோம். பிதாவாகிய தேவன் ஒருவரே, நம்மை படைத்தவரும் அவரே. இப்ப நம்மை படைத்து நம்ம என்ன பண்றாருங்க, ஆசீர்வதிக்கின்றார். இப்ப பிள்ளைகள் தான் என்னங்க, ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளை ஆசீர்வாதமா பாக்குறது இல்ல, பிள்ளை சம்பாதிச்சு தருமான்னு பாக்குறோம். சம்பாதிக்கிறது தான் ஆசீர்வாதம் நினைக்கிறேங்க. சம்பாதியம் ஆசீர்வாதம் அல்ல, நீங்கள் உங்கள் கற்பத்தில் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நம்ம ஊர்ல தமிழ் கலாச்சாரத்தில் இப்படியா சொல்லுவாங்க, என் பாடையை தூக்குறதுக்காவது எனக்கு என்ன வேணுங்க, 2 பிள்ளைங்க வேணும்னுவாங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படின்னா தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் என்ன விருப்பம்னா, என் பேர பிள்ளைங்க என் பாடையை பிடிக்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் 6 ஆம்பளை பசங்க. நாங்கள் எங்கள் சித்தப்பா பசங்க 3 பேர், நாங்கள் 3 பேர். எங்கள் தாத்தா செத்த போது, எங்கள் பாட்டி செத்த போது நாங்கள் 6 பேரே எல்லாத்தையும் பண்ணிட்டோங்க. வேறு யாருமே விடல. அதான் எங்கள் தாத்தா வந்து சாகும்போது என் பேர பிள்ளைங்க தான் தூக்கணும்னு வேறு சொல்லிட்டு செத்தாருங்க. ஏதாவது வச்சுட்டு செத்துருந்தாலும் பரவாயில்ல, அது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்போ பிதாவினுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த கற்பத்தில் பிள்ளைகளை கொடுக்கிறாரு பார்த்தீங்களா, அதுதாங்க பிதாவினுடைய ஆசீர்வாதம். அதனால தான் அவங்களுக்கு சொன்னாரு, ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதித்ததனால தான் பிள்ளை பேர்வே அவர்களுக்கு உண்டாச்சுங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு, பாஸ்டர் எனக்கு பிள்ளை இல்லாத நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்துல பிள்ளை பேரை தருவார். அவர் மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி வீடுகளிலே குடியிருக்க பண்ணுகின்றவர், கற்பத்தை திறக்கின்ற கர்த்தர். உன்னுடைய வாழ்விலே அதை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கின்றார். பிதாவினுடைய ஆசீர்வாதம் என்னன்னா,
பிள்ளைகள் தான் பிதாவினுடைய ஆசீர்வாதம். சங்கீதம் 115:14 வசனம். சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் பாருங்க, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அப்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 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 என்று வருதுங்க. நிறைய நம்ம சர்ச்சில் பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதுகிறோம், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பாராக. அப்போ கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன பண்ணுவாருங்க? வர்த்திக்க பண்ணுவார். அப்படின்னா ரெண்டோட நிக்கவே கூடாதுங்க. சபையில் நிறைய இடம் இருக்கு. பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? வர்த்திக்க பண்ணுவார். சங்கீதம் 127:4 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இங்க பாருங்க, இந்த சுதந்திரம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா சொத்து அப்படின்னு அர்த்தம். என்னங்க? சொத்து. இங்கிலீஷ்ல போர்ஷன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது, ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது, ஹெரிட்டேஜ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. சொத்து, ஹெரிட்டேஜ் அப்படின்னா என்னன்னா, உங்க பிள்ளைகளும் உங்கள் பேர பிள்ளைகளை தாங்க உங்களுக்கு சொத்தே ஒழிய நீங்க வாங்கி வச்சிருக்கிற நிலங்கள், வீடுகள், ஆஸ்திகள், துணிமணிகள், அலங்கடிகள் இவைகள் சொத்துக்கள் அல்ல. அவைகளை வாங்கி வச்சிங்கன்னா அது அப்படியே தான் இருக்குமே ஒழிய, ஆனா உங்கள் பிள்ளைகள் கனிதருகின்ற பிள்ளைகளாய் வர்த்திக்கிறவர்களாய் பெருகுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ பிள்ளைகள் தான் என்னங்க? பிதாவினுடைய ஆசீர்வாதம். அதே நீதிமொழிகள் 17:6 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 17:6. பாருங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. வந்துருச்சுங்களா பிதா எங்க? அப்ப பிதாவாகிய தேவனுக்கு மேன்மை எதுங்க? நீங்களும் நானும் தான் பிதாவாகிய தேவனுக்கு மேன்மை. ஏன்னா நீங்களும் நானும் தான் பிள்ளைகள். இப்ப கிரீடம், ஒருவேளை நீங்க தாத்தா பாட்டி ஆயிட்டீங்கன்னா நீங்க உங்க பேர்ல ஒரு கிரீடம் வச்சிருக்குங்க. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு என்னங்க? கிரீடம். அந்த காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க? பேர பிள்ளைகளை தோள் மேல என்ன பண்ணுவாங்க? உட்கார வச்சுட்டு போவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நீங்க தாத்தா பாட்டியா இருந்தீங்கன்னா, உங்க பேர பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு கிரீடமே. ஒருவேளை இன்னும் நான் தாத்தா பாட்டி ஆகலை பாஸ்டர் அப்படின்னா, இந்த வருஷம் உங்க தலையில ஒரு கிரீடம் வந்து உட்காரும். உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும், பிள்ளைகள் பிறப்பார்கள். கிரீடம், ஒரு கிரீடமோ 2 கிரீடமோ 3 கிரீடமோ அது உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்றதுங்க, இல்ல அவங்க பிளான் பண்றதுங்க. சோ பேர பாருங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படின்னா பேர பிள்ளைகள் தான் என்னங்க உங்களுக்கு கிரீடம். எங்க மாமியாருக்கு என் பசங்களை அடிச்சா பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவங்க என்னதான் பண்ணாலும் அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதுங்க. அது என் பையனை பார்த்துட்டா அவங்களுக்கு அப்படியே ரொம்ப உயிருங்க. என்னன்னா அவனை அவங்க கிரீடமா நினைப்பாங்க. இது எப்படி வந்துச்சுன்னா, இது இயற்கையாகவே மனுஷனுக்குள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். என் பையனை மாத்திரம் கிடையாது, அவங்களுக்கு இருக்கிற எல்லா பேர பிள்ளைகளை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். அவங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரு கிட்டத்தட்ட 15 பேர பிள்ளைங்க. எத்தனைங்க? 15 பேர பிள்ளைங்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ கொள்ளு பேர இதெல்லாம் எடுத்தா அதுல நிறைய பட்ட பிள்ளைங்களே. அவரும் பேர பிள்ளைகளை பார்த்தா அவ்வளோ சிரிப்பாருங்க. அந்த பாட்டியும் கொள்ளு பாட்டியும் பார்த்தா பேர பிள்ளைகளை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அந்த பேர பிள்ளைகள் தான் அவர்களுக்கு என்னவா இருக்கிறாங்க? கிரீடமா இருக்கிறார்கள். அதான் வேதம் சொல்லுகின்றது, பிள்ளைகளின் பிள்ளைகள் பிதாக்களுக்கு முதியோருக்கு கிரீடமா இருக்கிறார்கள், பிள்ளைகள் தான் பிதாவினுடைய மகிமையா இருக்கின்றார்கள். இப்ப பிதாவினுடைய ஆசீர்வாதம் இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்றாரு மோசே மூலமாய். ஆரோன் இப்படி ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்படின்னா உனக்கு பிள்ளைகளை கொடுத்து உன் குடும்பத்தை அவர் காப்பாராக என்று அர்த்தங்க. சங்கீதம் 128:3 வசனம் வாசிங்க. சங்கீதம் 128:3. உன்
உன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது பாருங்க எப்படி சொல்றாருங்க, ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் அப்படின்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய். பிதாவினுடைய ஆசீர்வாதம் என்னங்க? பிள்ளைகள் தான் பிதாவினுடைய ஆசீர்வாதம். அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க பேத்திய தோல் மேல தூக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. கடைசி நாள்ல அந்த பிள்ளை உங்களை தோல் மேல தூக்க போகுதுங்க. ஸோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆரோனுடைய ஆசீர்வாதம் ட்ரினிட்டி பிளஸிங்ல ஃபர்ஸ்ட் பிதாவாகிய கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, பிள்ளைகளை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை ஆசீர்வதித்து காக்கின்றார். இப்போ ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் குமாரனுடைய ஆசீர்வாதம். குமாரனாகிய கர்த்தர். இப்போ என்னாகும் 6 அதிகாரம் 25 வசனம் வாசிங்க. நானே வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். அப்ப முதல்ல வாசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன பண்ணுவாருங்க? காக்க கடவர். ரெண்டாவது சொல்லும் பொழுது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் பேரில் பிரகாசிக்க பண்ணி உன் பேரில் என்ன இருப்ப கடவருங்க. அப்ப ஆசீர்வதிக்கிறவர் யாரு? பிதா. எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, பிள்ளைகளை கொடுத்து பிதா ஆசீர்வதித்து பிள்ளைகளை காப்பாற்றுகின்றார். இரண்டாவது கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கர்த்தர் குமாரனாகிய கர்த்தர். குமாரனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, கிருபையை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்போ இங்கிலீஷ் பைபிள் எப்படியா போடப்பட்டிருக்கிறதுங்க, the Lord will smile upon you அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவன் உன்னை பார்த்து என்ன பண்ணுவாருங்களா? கர்த்தர் உன்னை பார்த்து ஸ்மைல் ஆன் யூ. ஸ்மைல் ஆன் யூ என்ன அர்த்தங்க? உங்களை பார்த்து சிரிப்பார்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்க, கடவுள் உங்க பேர்ல நகைப்பா இருக்கிறாரு, கோபமா இல்லைங்க. ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஆண்டவர் குத்துறாரா, இது பண்றாரா, சோதிக்கிறாரா, கிள்ளி விடுறாரா, அப்படியெல்லாம் அவர் செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க. இப்போ குமாரனாகிய கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, உன் பேரில் தம்முடைய முகத்தை என்ன பண்றாருங்க? பிரகாசிக்க பண்ணுகின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது தேவன் மாம்சமா இந்த உலகத்திற்கு வந்தார். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை என்ன பண்ணுங்க சொல்லுங்க, அவருடைய மகிமையை கண்டோம். சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, அவருடைய மகிமையை கண்டோம். அதுதான் அவருடைய முகத்தை நம் பேரில் பிரகாசிக்க பண்ணது. அப்போஸ்தலர் எழுதுறாருங்க யோவான், அவருடைய முகத்தை என்ன பண்ணுங்க, நாங்க பார்த்தோம், அவரை நாங்கள் நோக்கி பார்த்ததும், அவர்களை நான் தொட்டு பார்த்ததும், அவரோடு கூட நாங்கள் இருந்த ஜீவ வார்த்தையை குறித்தே நாங்கள் எழுதுகின்றோம். அப்போ முதல் கர்த்தர் படைத்து ஆசீர்வதித்து காக்கிறவர். இரண்டாவது கர்த்தர் குமாரனாகிய கர்த்தர் அவர் என்ன பண்றார்னா, கிருபையை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நம் பேரில் மகிழ்ச்சியாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அதை தான் நாம் வாசிக்க கேட்டோம் யோவான் 1 அதிகாரத்தில். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:6. பாருங்க, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இப்போ இரண்டாவது கர்த்தர் குறித்து வாசிக்கிறப்போ, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் பேரில் பிரகாசிக்க பண்ணி, உன் பேர்ல என்னவா இருப்பாருங்க? கிருபையாய் இருக்க கடவர். அப்படின்னா அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகின்றார். அந்த மகிமையின் முகத்தை அவர்கள் பார்த்தார்கள். அவரை குறித்து பவுல் எழுதும் பொழுது ஆதியாகமம் 1 அதிகாரம் 3 வசனத்தில் பூமியானது இருளினால் மூடப்பட்டிருந்தது, வெறுமையும் அங்கு வெறுமையானது இருந்தது, அந்த வெறுமையும் இருளையும் நீக்கும்படிக்கு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் வந்த பொழுது பூமிக்குள் இருந்த இருள் நீங்கியது, பூமி பிரகாசித்தது போல, அப்படி செய்தது போல இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் இருந்த
தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்திலே விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி உன் நாவினாலே அறிக்கை செய்வாய் என்று சொன்னால் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்பது எப்படி வருதுன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை ஒளியாக நம்முடைய இருதயத்திற்குள்ளே நாம் ஏற்றுக்கொண்டு அவரை நாவிலே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு நமக்கு வருகிறது. பிதாவாகிய கர்த்தர், படைத்து காக்கின்ற கர்த்தர், குமாரனாகிய கர்த்தர் கிருபையை கொடுத்து ரட்சிக்கிற கர்த்தராய் இருக்கின்றார். நம்ம ஒண்ணுமே பண்ணலைங்க, எல்லாமே அவங்க தாங்க பண்றாங்க. அப்போ செகண்ட் பிளஸிங் என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டதே செகண்ட் பிளஸிங் தான். செகண்ட் பிளஸிங் கூட சொல்ல மாட்டேங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் பிளஸிங். அதுதான் ஆசீர்வாதம், அது மட்டுமே ஆசீர்வாதம். ரட்சிப்பே ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து நிலைவரமான ஆவி என்னில் தாங்கும்படிக்கு கிருபை செய்யும் என்று ஜெபிக்கின்றார். அப்போ பிதாவாகிய கர்த்தர் படைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை காக்கின்றார். குமாரனாகிய கர்த்தர் என்ன பண்றாருங்க, தம்முடைய முகத்தை அவர்கள் பேர்ல பிரகாசிக்க பண்ணும்படிக்கு மனுஷனா இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய முகத்தை கிருபையாய் காண்பிக்கின்றார். அதைத்தான் ஆங்கில பைபிள்ல வாசித்தோம். He smiles on you. உன் பேரில் அவர் நகைப்பார். எப்படி நகைத்தார்னா, கிருபையாய் அன்பாய் அவர் நகைத்தபடினால ரட்சிப்பை நமக்கு கொடுத்தவராய் இருக்கின்றார். அது குமாரனாகிய தேவனுடைய ஆசீர்வாதம். அது ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அப்போ என்னாகம 6:25 வாசித்தோம், தம்முடைய முகத்தை உன் பேரில் பிரகாசிக்க பண்ணி. அப்படின்னா என்னன்னா, அந்த பிரகாசம் என்பது விசுவாசம். அந்த விசுவாசத்தை கொடுத்து நம்மை ரட்சித்தார் அல்லவா, அதுதான் பிரகாசிக்க பண்ணது. சங்கீதம் 80:83 தேவனே என்னை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிப்பு தாங்க பிரகாசம். என்னங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது. அப்போ இயேசு தம்முடைய முகத்தை உங்கள் பேரில் பிரகாசித்தார் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பினா பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வறுமையிலிருந்து, ஏழ்மையிலிருந்து, வாழ்க்கையின் படுகுழியிலிருந்து இயேசுவை கொண்டு தேவன் உங்களை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கின்றார். அப்ப அவர் தமது முகத்தை உன் பேரில் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு என்ன கொடுப்பாருங்க, ரட்சிப்பை கொடுப்பார். ரட்சிப்புனா பாவத்திலிருந்து விடுதலையாவது மற்ற ரட்சிப்பு இல்லை. அவரோடு கூட இருந்து அவர் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரம் கொடுத்தார் அல்லவா, அதையும் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்போடு கூட ஆசீர்வாதமாய் தருகின்றார். சங்கீதம் 4:6 நமக்கு நன்மையை காண்பிக்கும்படி நம்மேல் அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர் யார்? சங்கீதம் 4:6 பாருங்க, எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உமது முகத்தின் ஒளியை எங்களுக்கு பிரகாசிக்க பண்ண. அவர் பிரகாசித்ததனால தான் இன்றைக்கு நாம் இங்க உட்கார்ந்து அவரை தொழுது கொண்டுகின்றோம். இப்போ இரண்டாவது குமாரனுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் தமது முகத்தை நம் பேரில் பிரகாசிக்க பண்ணினார். பிரகாசித்து அவருடைய கிருபையை நமக்கு காண்பித்ததனாலே ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பு என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை செய்து ஆதாம் ஏவாளுக்கு சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரத்தை கொடுத்தவர் உங்களுக்கும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அதிகாரம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம்.
யோபு 33 அதிகாரம் 29 வசனம். யோபு 33 29 வசனம். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விலக்கிறதுக்கோ அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிக்க பண்ணுவதற்கும். அப்படின்னா உங்க பேர்ல கிறிஸ்து தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார்னா, நீங்க மரித்து நீங்க அடக்கம் பண்ணப்பட்டு நீங்க மண்ணுக்குள்ள இருந்தாலும் ஒரு நாள் வந்து தம்முடைய முகத்தை உங்கள் பேரில் பிரகாசிக்க பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் உயிரோடு கூட எழுந்து ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே உங்களை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். அதான் சங்கீதக்காரன் யோபு எழுதுகின்றார். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகுழிக்கு விலக்குகிறதற்கும். இப்ப மனுஷனுடைய ஆத்மா மரிச்சிச்சுன்னா எங்க போகுதுங்க? படுகுழிக்கு போகுதுங்க. அந்த படுகுழியில இருக்கிற ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கின்ற பிரகாசிக்க பண்ணுகின்றவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவாகிய தேவன் படைத்து ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் தான் பிதாவாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம். குமாரனாகிய தேவன், குமாரனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னன்னா, படைக்கப்பட்டதை ரட்சிக்கும்படிக்கு தன்னுடைய முகத்தை அதன் பேரில் பிரகாசிக்க பண்ணுகிறவர். பிரகாசிக்க படுதல் என்று சொன்னா, மரித்து படுகுழியில போய் இருந்தாலும் ஒரு நாள் வரும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களை தம்முடைய முகத்தை அவர்கள் பேரில் பிரகாசிக்க பண்ணி அந்த படுகுழியில் இருந்து அவர்களை தூக்கி ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அவர்களை பிரகாசிக்க பண்ணுவார். மூன்றாவது, நேர குறைவா இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம். வாசிங்க என்னாகமம் 6 அதிகாரம் 26 வசனம். என்னாகமம் 6 அதிகாரம் 26. கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, பாருங்க 25 வசனத்தை போடுங்க, 25 போடுங்க. கர்த்தர் தமது முகத்தை உன் பேரில் பிரகாசிக்க பண்ணிக்கோ. பிரசன்னமாக செய்ததுக்கு டிஃபரெண்ட் உண்டுங்க. முதல்ல ஷைன் அப்பான் யூ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதுங்க. ரெண்டாவது, காட் லுக் யூ ஃபுல் இன் ஃபேஸ் அண்ட் மேக் யூ ப்ராஸ்பர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்போ தம்முடைய முகத்தை உன் பேரில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு என்ன தருவாருங்க? சமாதானம் தருவார். அப்படின்னா பிரசன்னமாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிரந்தரமாய் உங்களோடு கூட வாழுகிறவர் என்ற அர்த்தங்க. பிதா படைத்து ஆசீர்வதிக்கின்றார். குமாரனாகிய கர்த்தர் கிருபையாய் வந்து அதை மீட்டெடுத்து அதை உயிர்ப்பிக்கின்றார். பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர் உயிர்ப்பித்து மீட்கப்பட்டவர்களோடு கூட என்றென்றைக்கும் நிரந்தரமாய் வாழுகின்றவராய் இருக்கிறார். இதை விட என்னங்க ஆசீர்வாதம் தேவை? இதை விட என்ன ஆசீர்வாதம் தேவைங்க? சோ பிரசன்னமாகி சமாதானம் தர கடவர். இயேசுவின் முழுமையான பிரசன்னத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வைக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவினுடைய பிரசன்னமாய் நமக்குள்ளே வாழுகின்றவராய் இருக்கின்றார். அதுதான் யோவான் 14 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாகிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். மாசத்துக்கு ஒரு முறையா இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட? இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறபடினால உங்களுக்கு அவர் சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். அதே யோவான் 14 அதிகாரம் 27 வசனத்தை வாசித்து பாருங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதே 14 அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்றாரு. என் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவாரு. அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட வாழுவாரு. உங்களோடு கூட அவர் இருக்கிறபடினால என்னுடைய சமாதானத்தை எடுத்து உங்களுக்குள்ளே அப்படியே தருகிறவராய் இருக்கின்றார். இப்ப இந்த பிரசன்னமாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரகாசிக்க பண்ணி பிரசன்னமாக்கி அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. சங்கீதம் 97 5 வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தினால்
பர்வதங்கள் மெழுகு போல உருகி போவோம். சர்வ வல்லமையுடைய தேவனுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தினால், சொல்லுங்க, பிரசன்னத்தினால் பூமியே உருகி போயிடுங்களாங்க. இந்த பிரசன்னம், பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உருகி போகின்றது. தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களுக்குள் பிரசன்னமாய் வாழுகின்றபடினால உங்களுக்கு விரோதமாய் வருகின்ற எல்லா சத்துருவின் கிரியைகள் அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது போல உங்களுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட பர்வதம் எழுந்து நின்றாலும் அதை தம்முடைய முக பிரசன்னத்தினால் உருகி போகும்படிக்கு செய்கிறது தான் தேவனுடைய பிரசன்னம். இப்ப பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வதித்து காக்கின்றார். குமாரனுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபையை கொண்டு உயிர்ப்பித்து தம்முடைய முகத்தை அதன் பேரில் பிரகாசிக்க பண்ணுகின்றார். பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் அவர் பிரசன்னமாய் நமக்குள் வாழ்ந்து சாவுக்கேதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கின்றார். அதுதான் ரோமர் 8:11 வாசிக்க முடியும். அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்க அந்த ஆவியால் தானே சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த காலவெளியில் சரீர பலவீனத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிற, சரீரத்தில் பிரச்சனையோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிற, இந்த வீடியோவில் சரீர பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகின்றது. அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் பிரசன்னமாய் உங்கள் மத்தியிலே இறங்கி வந்து உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கின்றார். பிலிப்பியர் 4:7 சொல்லும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்துவு இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுவதாக. இந்த ஆசீர்வாதத்தை தான் ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் மக்கள் மேல சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை அருமையான நம்ம சபையினுடைய ஆசாரியர் பாஸ்டர் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு அன்பாய் கேட்கின்றேன். கண்களை மூடி நாம் தொடர்ந்து கடைசியாக ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை நாம் முடிப்போம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பிரசங்கம், புரிஞ்சுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் ஷார்ட்டா 3 வார்த்தையில் சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். சரிங்களா? 3 விதமான கூட்டங்கள் பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் அழகா பிரசங்கம் பண்ணார். அந்த 3வது கூட்டம் தான் நம்ம. 3 ஆசீர்வாதம் நமக்கு தான். நெகேமியாவுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் குமாரனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுங்களா? யோசேப்பு, மார்த்தாள், மரியாள். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு கிடைச்சது. அந்த 12 சீசர்கள் அவங்கெல்லாம், அவங்க கொஞ்சம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு மரித்ததுக்கப்புறம் இந்த குமாரனுடைய ஆசீர்வாதம், பரிசுத்தாவினுடைய ஆசீர்வாதத்தை பெறதான் நீங்களும் நானும். அப்போ 3 வார்த்தையை சொல்லியிருக்காரு. 3 கர்த்தர், அப்புறம் குமாரன், பரிசுத்தாவி. 3 ஆசீர்வாதம் அனுபவிக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நிறைய பேத்துக்கு இது கிடைக்கல. கர்த்தர் நம்ம கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். அவர் சொன்ன மாதிரி அவர் பாடும்போது அதிகமாக அந்த பாட்டை பாடுறது நான் தான். ஏன்னா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் நாங்கள் இருந்துக்கிறோம். இந்த பாட்டை பாடாமல் நாங்கள் வெளியே வர முடியாது. வந்தால் எங்களுக்கு பிரச்சனை. அது ஒரு போர்டிங்கில் படித்ததுனால முன்னால் உட்காந்துருக்கணும். இதை முடிக்காமல் எங்களால் வெளியே வர முடியாது. கடைசியில் தான் வெளியே வரணும். அப்படியாக கோயம்புத்தூரில் இம்மானுவேல் சர்ச்சில் நாங்கள் வளர்ந்தோம். அதனால் ரொம்ப அருமையான ஒரு பாடல், நல்லா பாடுங்க, ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நல்ல ஆள் தானே நம்ம கூட சேர்த்துருக்காரு ஆண்டவர் நினச்சேன். எங்கடா இவர் பாமாலையெல்லாம் விட்டுட்டு கீர்த்தனை விட்டுவார் நினச்சேன். பரவாயில்ல, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். அடுத்ததுங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமாம், ஏசப்பா என் மேலே இருங்க.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ரொம்ப அருமையான 3 வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை அழகாக சொல்லி நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். இப்படி முப்பெரும் ஆசீர்வாதத்தை, முப்பெரும் நூல் சொன்ன 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் அனுபவிக்கிற நம்ம தாங்க அனுபவிக்கிறோம். நம்ம விசேஷமானவர்கள். ஆமென். எவ்வளவு நன்றி சொல்கிறேன்னே தெரியல. பாவத்தில் கிடந்த நம்மளை சிலுவையில் மறித்து ஜீவனை விட்டு பரிசுத்த ஆவியானவராக வந்து கர்த்தரோடு அந்த பழைய ஏற்பாட்டில் இடையில் வாழ்ந்த ஜனங்கள் நமக்கு சேர்த்து 3 ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை அனுபவிக்க கர்த்தர் உதவிச்சிருக்கார். எல்லாம் இருக்க இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, அற்புதமுள்ள வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை, ஆசீர்வதிக்கிற வார்த்தை, நன்மை செய்கிற வார்த்தை, எங்கள் ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்து நல்ல வார்த்தை. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம், குடும்பத்துக்கு உண்டான ஆசீர்வாதம், தொழிலுக்கு உண்டான ஆசீர்வாதம், சரீரத்துக்கு உண்டான ஆசீர்வாதம், இம்மையிலே நாங்கள் வாழக்குண்டான ஆசீர்வாதம், மறுமையில் உம்மோடு கிட்டி சேர்க்கிற ஆசீர்வாதம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் இருப்பதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் எங்கள் சபை மக்களோடு கூட இருக்கட்டும். சத்தியத்தை இருக்கிற யாவர் மேலே இருக்கட்டும் ராஜா. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல சத்தியத்தை அறிந்தவர்களாய் இந்த ஆசீர்வாதத்தை சுமந்து சென்று தன்னுடைய குடும்பத்தில் இருந்த பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. இந்த வாரம் முழுதும் காப்பாற்றுறதுக்காக ஸ்தோத்திரம். வரப்போகிற நாட்களில் வெயிலின் கொடுமை அதிகமாக இருக்கிறது. விபத்துகள் அநேகமாய் காணப்படுகிறோம். கொள்ளை நோய்கள் அநேகமாக பார்க்குறோம். பஞ்சம் பசி பட்டினி நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் என் ஆண்டவரே, பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் அகால மரணங்களுக்கும் இயற்கை சீற்றங்களுக்கும் வம்பு வழக்குகளுக்கும் துரைத்தனத்தின் ஆவிகளுக்கும் அதிகாரத்தின் வல்லமைகளுக்கும் இருளின் ஆதிக்கங்களுக்கும் ஆண்டவரே, பசியின் கொடுமைகளுக்கும் ஆண்டவரே, நீர் எங்களை விலைக்கு பாதுகாக்கிற தெய்வமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய சிலுவையில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். உங்களுடைய ஆசீர்வாதம் ஜனங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்நிய ஐக்கியம் கர்த்தர் வருமளவும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலையில் ஆராதனை உண்டு, உபவாச கூட்டங்கள் உண்டு, வேதம் பாட வகுப்பு உண்டு. பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் உட்காருங்க.